நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 25/4/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 8:30 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:53 வரை போரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:53 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று உங்களுக்கு சிலர் சொல்லும் அறிவுரை சங்கடத்தை உருவாக்கம் பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை பின்னொரு நாளில் நீங்க செய்து விடலாம். அனுகூலமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். கூட்டு தொழில் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழில் உற்பத்தி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. விற்பனையும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். சராசரி அளவில் பண வரவு இருக்கும். பண வரவு முக்கிய செலவுக்கு பயன்பட கொடுங்க. அரசியல்வாதிகள் சமரசம் பேசுவதில் நிதானம் வேண்டும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை உங்களுக்கான வாய்ப்புகளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுய தன்னம்பிக்கை என்று உருவாக்க கொடுங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். திருப்பங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மற்றவருடைய மனசுல கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். அது இன்று மட்டுமில்லை, என்றுமே. இறைவனை முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பணவரையும் செய்துவிட வேண்டாம். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. முன்னேறி செல்ல முடியும். பெண்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். நூதன பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதல் போன்ற விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும். காதல் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்தால் கண்டிப்பாக முன்னேற முடியுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று மாணவர்கள் பேச்சை குறைத்துக் கொண்டு அமைதியுடன் செயல்பட வேண்டும். பெற்றோரிடம் வாக்குவாதம் எதுவும் செய்து விட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழும். பரணி ஏனோதனமாக செய்த வேலைக்கு இப்பொழுது நல்ல முடிவு கிடைக்குங்க. உங்களை மற்றவர்கள் பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். சிரமங்கள் பனி போல் விலகி செல்ல கொடுங்க. இன்று உங்களுக்கு பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். கிருத்திகை ஏழ்மை நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி செல்வீர்கள். நல்ல முயற்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. வெற்றிக்கான சூழல் இன்று வெளிப்படக்கூடும். இன்று பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். உண்மை நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். துவங்குகின்ற பணி எளிமையாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் வியப்பூட்டும் வகையில் வளர்ச்சி கொடுக்குங்க. உபரி பண வரவு சீராக இருக்கும். சேமிப்பு இன்று அதிகப்படுத்த கொடுங்க. உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கலைக்கட்டும். இன்று தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக நீங்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள்.
எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாக கொடுங்க. திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தர்களின் ஆதரவும் கிடைக்கக்கூடும். கலைத்துறையினர் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. இன்று நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தாராள மனசு கொண்டவராக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று புது புது நபர்களால் மகிழ்ச்சி கொடுங்க. அது மட்டுமில்லை, நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். பெண்கள் கூடுமானவரை காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். காதலின் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். பொறுமையும் அமைதியும் கண்டிப்பாக வேண்டும். காதலை விட்டுக் கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நினைப்பவை கண்டிப்பாக நடக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. ரோகிணி. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. கேட்ட இடத்திலும் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. தாய் தந்தையருடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்க பாருங்கள். மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கையை இழக்காமல் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம். மிதுனம் ராசினியர்கள் இன்று எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். நிகழ்வுகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். அவமதித்தவர் அன்பு பாராட்டும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. நிலுவை பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்கும். இன்று புத்தாடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்ல யோகம் இன்று உண்டாக கூடும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி இருக்கும். பேச்சு குறைத்துக் கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். நண்பரிடம் பக்குவமாக பேசுவது நன்மை கொடுக்குங்க. எடுத்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற முடியும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். பயணங்களின் பொழுது கவனமாக நீங்க செயல்பட வேண்டும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். மனம் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். தன்னம்பிக்கை கண்டிப்பாக கொடுங்க. எதிலும் தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுமானவரை இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இன்று எண்ணற்ற முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று நிதி நிலைமையை சீர்படுத்தும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் சிரமத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை அமைதி வேண்டும். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். படிப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று மாணவர்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கொடுங்க. திருவாதிரை. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் சந்தோஷமாக காணப்படுங்க. பெரிய முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள்.
இந்த அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. புனர்பூசம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. சந்தோஷம் மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. கடகம் ராசினியர்கள். இந்த எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். நினைத்தவை கண்டிப்பாக நடக்கக்கூடும், பயப்பட வேண்டாம். இந்த சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். உன்னை நியாயமான பேச்சை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். என்ன ஒன்று சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழப்பமாவீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று கருணை மனம் இல்லாதவரிடம் உதவி கேட்க வேண்டாம். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மன உறுதியுடன் பணிபுரிவது இன்று நல்லது. பண செலவில் சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. சுபகாரிய கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. இன்று எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரும், பயப்பட வேண்டாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியிருக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். இன்று பெண்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. வாய்ப்புகள் வீடு தேடி வர கொடுங்க. பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று காதல மட்டும் குழப்பம் இருந்தாலும் இறுதியிலே வெற்றி கொடுக்கும். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அதுவே உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். என்ன படிக்கின்றோம், ஏது படிக்கின்றோம் என்று புரிந்து கொண்டு படியுங்கள். கண்டிப்பாக இல்லத்தில் பேசுங்கள். மனசு விட்டு பேசுங்கள். எல்லாம் உங்களுக்கு சரியாகுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று விட்டுக் கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். மனக்குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வர கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். அடுத்தவரிடம் கேட்ட உதவி கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். எதையும் யோசித்து பார்த்து பயன்படுத்துங்கள், அது வெற்றியை கொடுக்கும். பூசம். எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை தெளிவு வேண்டும். மன உறுதியுடன் இன்று செயல்படுவீர்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று நீங்க அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். ஆயில்யம். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். எதிர்பாராத வகையில நன்மை ஏற்பட கொடுங்க. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். செலவுகளை இன்று நீங்க சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிம்மம் ராசினியர்கள். இன்று யோசிக்காமல் எடுத்த முடிவில் கூட வெற்றி இருக்கும். என்ன ஒன்று பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். சிலர் உதவிகள் செய்வது போல பாசாங்கு செய்வார்கள். தயவு செய்து அவரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள். சம யோசித்த புத்தியால் வெற்றி ஏற்பட கொடுங்க. மனம் கொஞ்சம் பயப்படும். தேவையில்லாத பயம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு எல்லாம் சரியாக நடக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தை முன்னேறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும். பணவரவு கிடைப்பதில் தாமதம் இருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உபாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். இன்று காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். உங்களுடைய அணுகுமுறையினால் முன்னேற்றம் இருக்குங்க. எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். சொன்ன சொல்லை இன்று நீங்க சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. முயற்சி மட்டும் நீங்கள் பண்ண வேண்டும். இன்று பெண்கள் காரியங்களை கண்டு பயப்பட மாட்டீர்கள். என்ன ஒன்று கையில் காசு பணம் இல்லாதது போல் இருக்கும். பொறுத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். கேட்ட இடத்தில் பணவரவு வரும். அது வரைக்கும் பொறுத்துக் கொள்ளுங்கள். இன்று காதலில் குழப்பம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக்குங்க. விட்டு கொடுத்து செல்வதுதான் காதலுக்கு சிறப்பு. தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும் வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும்.
உயர்கல்வி சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு கடுமையான பணி சுமை இருக்குங்க. சந்திராஷ்டம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். குழப்பம் வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று நீங்க சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்குங்க. விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். யாரையும் நம்பியும் பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். பூரம். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைதிவிடக் கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எதிலும் நீங்க வேக வேகமாக பணிகளை செய்து முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. உத்திரம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் கச்சிதமாக கைகூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். உணவு விஷயங்கள் கட்டுப்பாடு வேண்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்பதில் குழப்பம் இருக்கும். சில இடங்களில் பார்த்து பக்குவமாக பேசுங்கள், அது போதுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. கன்னி ராசினியர்களுக்கு பங்குச் சந்தைகளில் நல்ல லாபம் ஏற்படக்கூடும். கமிஷன் துறைகளிலும் லாபம் ஏற்படக்கூடும். பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் சராசரி அளவில் இருக்க கொடுங்க. கூடுதல் முயற்சியினால் நிலவை பணம் கூட வசூலாகும். இன்று முக்கிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. உடைய வேலைகளை நீங்க கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித கவலை ஏற்படக்கூடும். சில பிரச்சனைகள் நீங்க கண்டும் காணாமல் செல்வது நல்லது. சக நண்பர்களின் ஆதரவு இருக்குங்க. சக கலைஞர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கக்கூடும். செல்வ நிலையும் சீராக உயருங்க. இறுக்கமான சூழ்நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உங்களிடம் உதவி பெற்றவர்கள் நன்றி மறந்து உங்களிடம் செயல்படுவார்கள். இருந்தாலும் அவர்களை நீங்க மன்னித்து விடுவீர்கள். பெண்களுக்கு வாழ்க்கை தரம் மேலோங்கும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். பெண்கள் இன்று நிலவில் உள்ள விஷயங்களை எல்லாம் சரிப்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கை கொடுங்க. பய உணர்வு வேண்டாம். என்று மாணவர்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டு கொடுங்க. நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். இன்று உங்களுக்கு நிதி நிலைமை சீர்படும் நாளாக இருக்க கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால சிரமங்கள் ஓரளவு சரியாகும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம். பங்கு சந்தைகளில் ஜெயிப்பீர்கள். நல்ல பங்குகள் மூலம் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு கூட வெற்றி கிடைக்குங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையும். விருப்பமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். இன்று உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சித்திரை. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க.
காலம் கடந்து இன்று பிரச்சனைகள் தீரும். இன்று உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக விளங்குவீர்கள். இன்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்களிடம் உதவி பெற்றவர் நன்றி மறந்து செயல்படுவார்கள். அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகளை படிப்படியாக சமாளித்து விடுவீர்கள். வியாபாரம் செழிக்க கடின உழைப்பு தேவைப்படுங்க. அளவான பண வரவுதான் இன்று கிடைக்கக்கூடும். பெண்கள் தாய் வீட்டு உதவியை கேட்டு பெறக்கூடுங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். பணிகளை விரைவாக முடித்து கட்டக்கூடிய சூழல் இருக்கின்றது. விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் நடந்து கொள்வீர்கள். சிந்தனை அதிகப்படுத்த வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உறவினர் மத்தியில் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. பெண்கள் இன்று அடுத்தவர் மனம் கொணாமல் நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். என்று பெண்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்லவைகள் நடக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். காதல மட்டும்தான் குழப்பம் இருக்கும், நெருக்கடி இருக்கும். என்ன செய்வது என்ற புரியாத புதிருக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். அது வரைக்கும் அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கூடும். மாணவர்கள் கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்கள் அடுத்தவர் மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமைந்துவிடக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. சுவாதி. இறுக்கமான மனையிலிருந்து கண்டிப்பாக மாறும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் தடபுடலாக நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு மனமும் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். விசாகம். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பொறுப்பாக இருங்கள். உணவு கட்டுப்பாடு வேண்டும். உங்களிடம் உதவி பெற்றவர் நன்றி மறந்து செயல்படுவார்கள். அது உங்க மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இருந்தாலும் பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. அடுத்தவர் பற்றிய கவலைகள் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். எல்லாம் சரியாக நடக்கும் வரை பொறுமையாக இருக்க பாருங்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இந்த அனைவரையும் நீங்க அரவணைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான வரைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. திறமைகளை வளர்த்துக் கொண்டு வாழ்க்கையில் செல்வம் அடையக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். என்ற நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். செயல்களில் வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபாரமும் இன்று அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. வியாபாரம் செழித்து விற்பனையும் சீராக இருக்க கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். நண்பருடன் விருந்து விழாக்கள் கலந்து கொள்வீர்கள். இன்று கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. முன்னேறுங்கள். முயற்சி பண்ணுங்கள். வெற்றி எதிலும் நிச்சயம். இன்று எதிலும் நிதானம் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அரசியல்வாதிக்கு நட்பு இன்று ஏற்படக்கூடும். சமூக சேவைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படுகின்றது. இன்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். இந்த செல்வாக்கில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சமூக சேவகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. இன்று எந்த ஒரு வேலையும் செய்யும் முன்பு கூடுதலாக யோசித்து செய்வது நல்லது. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். பயப்பட வேண்டாம்.
காதலை விட்டு கொடுத்து சென்றால் மென்மேலும் முன்னேற்றம் இருக்கும். காதலில் நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் படியுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். தேர்வு முடியும் வரை கண்டிப்பாக ஒழியுங்கள். அது மட்டுமில்லை, அரசாங்க தேர்வுகளுக்கெல்லாம் தன்னை நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்குங்க. தொழில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்கக்கூடும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். திறமைகளை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அடுத்தவருக்கும் எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக விளங்க கொடுங்க. அனுஷம். இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். கூடுமானவரை இன்று நீங்க யோசித்து எதிலும் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கையை இழக்காமல் நீங்க செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். செயல்களில் உங்களுக்கு வேகம் கொடுங்க. சமூக அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கமிஷன் துறையில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். கேட்டை. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். புதிய முயற்சிகளை தள்ளி போட வேண்டாம். அனுகூலமான சூழல் வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் சுறுசுறுப்பு அடையக்கூடும். திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று உங்களுக்கு நல்லவர்கள் மூலம் நல்லது நடக்குங்க. உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. பய உணர்வு மட்டும் வேண்டாம். தன்னம்பிக்கை இழக்காமல் போராடுங்கள். வெற்றி நிச்சயங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள், இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளில் விரைவாக இன்று நீங்க ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நேர்த்தியான தன்மை இருக்குங்க. உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு எளிமையாக நிறைவேறும். சமூக அக்கறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சேமிக்கும் வகையில் தாராள பண வரவு இருக்குங்க. வெகு நாள் காணாமல் தெரிய பொருள் மீண்டும் கையில் கிடைக்கும். புதிய பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிரச்சனைகளை முறியடிக்கக்கூடிய வல்லமை ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு காரிய அனுகூலம் கண்டிப்பாக கிட்டும். செல்வாக்கிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை சரிக்கட்டி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை போல் பற்றிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தனுஷ் ராசினியர்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு கை கொடுக்கும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவைகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தனுஷ் ராசினியர்கள் பிடித்தமான தனது வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி வகை சூட முடியுங்க. இன்று பெண்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. வரவுக்கு ஏற்ற செலவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். இன்று காதலில் சிரமங்கள் கொஞ்சம் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. அவசரம் ஏதும் பட வேண்டாம். காதல் கைகூடும் வரை பொறுமையாகவே இருங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாங்க. இந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு அற்புதம் கண்டிப்பாக நிகழும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். செல்வங்கள் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். நல்ல நண்பர்களை இன்று நீங்க சேர்த்துக் கொள்வீர்கள். மன சஞ்சலம் இல்லாமல் இருக்க பாருங்கள். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது கூட மிக நல்லது. இருந்தாலும் ஆலோசனை கேட்டு எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. போராடம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வரவுக்கேற்ற செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. இரவும் பகலுமாக உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக அமையும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். உத்திராடம். வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. நட்பு வட்டமும் உங்களுக்கு விரிவடைய கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் சரி கட்டிவிட முடியுங்க. அன்பால் இன்று அரவணைத்துக் கொண்டு எதையும் சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க.
மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தையும் இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்குங்க. உங்களிடம் உதவி பெற்றவர்கள் நன்றி மறந்து செயல்படுவதைக் கண்டு கவலைப்படுவீர்கள். எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். பணிகளை திறமையாக செய்யுங்கள், அது போதும். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள், கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். நேர்த்தி வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உண்மைக்கு புறமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். குடும்பத்தில் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சந்தோஷமான தருணங்கள் இருக்கின்றது. பிரிந்து சென்ற குடும்பம் கூட மீண்டும் வர கொடுங்க. நட்பு வட்டத்தை இன்று நீங்க விரிவடை செய்து கொள்வீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அன்பு மனைவியிடம் இன்று மனதில் உள்ளதை கண்டிப்பாக பேசுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கைகூடும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்று வாழ்க்கை தரம் மேலோங்க கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று பணவரவு சீராக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். காதலில் மட்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படியாவது சரி கட்டி விட வேண்டும். காதல் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் யோசித்து எதையும் செய்யுங்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அரசாங்க வேலைக்காக தனக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். படியுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு கூட தயாராகுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வெகுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முன்னேற்றகரமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. திருவோணம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவுகளை கூடுமானவரை கட்டுப்படுத்துங்கள். சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடிகளை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்லுங்கள். இன்று உங்களுக்கு உடல் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் பிணி இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக சரியாகுங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. அடுத்தவருடைய விஷயத்தில் மட்டும் தள்ளி வேண்டாம். உணர்ச்சி பூர்வமாக பேசுவீர்கள். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். இன்று நீங்க திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்ல முடியும். திறமையாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இன்று சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சாதிக்கக்கூடிய மன பக்குவம் உருவாக கொடுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்கள் எல்லாம் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். என்ன ஒன்று கும்ப ராசினியர்களுக்கு சில விஷயங்கள் கால தாமதமாக நடைபெறக்கூடும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. நண்பரிடம் கலந்து பேசி எதையும் செய்ய பாருங்கள். குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். செயல்களில் புதிய பரிமாணம் ஏற்படக்கூடுங்க. வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். கூட்டு முயற்சி கூட ஓரளவு வெற்றியை கொடுக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நட்பு வட்டத்தை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இன்று வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக கண்டிப்பாக அமையும். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். வளர்ச்சி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. சொன்ன வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இருந்தாலும் சிறிது நீங்க போராட வேண்டிய சூழலும் இருக்க கொடுங்க. எது சரி எது தவறு என்று யோசியுங்கள். முடிவில் தெளிவாக எடுங்கள், அது போதும். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். பெண்கள் ஆழ்ந்த சிந்தனையில் காணப்படுவீர்கள். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பெண்கள் இன்று உற்சாகமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். இன்று காதலில் சின்ன குழப்பம் இருந்தாலும் சரியாகும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்குங்க. என்று மாணவர்கள்
படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். முன் கோபப்பட வேண்டாம். மூட நம்பிக்கைகள்ல கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். பண வரவு உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. குடும்ப உறுப்பினரின் ஆதரவு ஏற்படக்கூடும். சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்கும். சிக்கல் தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். சந்தோஷம் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். இன்று பொருளாதார விருத்தி ஏற்பட கொடுங்க. காரியங்கள் இன்று சூடு பிடிக்க தொடங்குங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். நிலுவில் உள்ள பணமும் இன்று வர கொடுங்க. இன்று தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். போராட்டாத்தி. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளும் சரியாக கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். முழு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. பண வரவு கடைசி நேரத்தில் வர கொடுங்க. இன்று நாளை நீங்க மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. மீனும் ராசினியர்கள். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடும். மரியாதை நிமித்தமாக சில நண்பர்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், யோசித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றி கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு மற்றும் இருக்க பாருங்கள். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைய கொடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். வரவேண்டிய பணமும் வருவதினால் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். சஞ்சலத்தின் காரணமாக மன உளைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் பணி சுமையும் அதிகரிக்கும். முக்கிய தேவைக்கு எதிர்பார்த்த பணம் ஓரளவே கிடைக்க கொடுங்க. அதிக விலை உள்ள பொருட்களை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். என்ற காரிய அனுகூலமும் கண்டிப்பாக இருக்கும். கேட்ட இடத்தில் கடனும் கிடைக்கும். தனியார் வேலையில் இருப்பவர்களுக்கு சிறு வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். சீருடை பணியாளர்கள் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள். உஷ்ணம் அதிகரிக்குங்க. வெயிலில் அதிகமாக செல்ல வேண்டாம். வரவுக்கேற்ற செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். எனினும் வருங்காலத்திற்கு தேவையான முதலீடுகளை அதற்குண்டான நபரிடம் ஆலோசனை செய்து முதலீடுகள் செய்வீர்கள். என்று பெண்கள் நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகளை இன்று நீங்க எடுப்பீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். மன அமைதி ஏற்படுத்துங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் படிப்பில் மட்டுமே முழு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு கண்டிப்பாக மன நிம்மதி ஏற்பட கொடுங்க. நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. இன்று வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கித்தான் செல்லும். இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களும் இருக்க கொடுங்க. ரேவதி. சிற்றின்ப செலவுகள் ஏற்படக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். ஒரு நல்ல அணுகுமுறையின் மூலம் பணவரவும் ஏற்படக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. செயலில் புதிய திருப்பங்கள் இருப்பக்கூடும். முடிஞ்சளவு தேவையில்லாத பணியில் மட்டும் ஈடுபட வேண்டாம். நேரம் காலம் கடந்து சில பணியில் ஈடுபடுவது நல்லது. பண விரயம் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளாக கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம்
கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.